லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த வாக்கியத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும் போதோ அல்லது ஒருத்தர் மீட்டிங்கில் பேசும்போதோ இந்த லெட் மீ எக்ஸ்பிளைன்கிற வாக்கியத்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. சரி, ஏன் அவங்க இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைனோட தமிழ் அர்த்தம் எனக்கு விளக்க அனுமதி தாருங்கள். அதாவது நான் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், அதனால எல்லாரும் இங்கே கவனிங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த லெட் மீ எக்ஸ்பிளைன். எல்லாரும் இங்கே கவனிங்கிறத லிசன் டு மீ, அட்டென்ஷன் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிடலாமே அப்படின்னா ஏன் இந்த விஷயங்களை சொல்லக்கூடாதுங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அது அத்தாரிட்டேட்டிவ் டோன், அதாவது அதிகார தோரணையில் இருக்கும் நான் சொல்கிறத கேள் அப்படிங்கிறது. அதனால அதை அவாய்ட் பண்ணிடணும். சரி, அது கூட ப்ளீஸ் போட்டால் கூட ப்ளீஸ் லிசன் டு மீ அப்படின்னா இது வரைக்கும் அவங்க கவனிக்கவே இல்லை, இனிமேலாவது தயவு செஞ்சு கவனிங்கிற அந்த மீனிங் போயிடும். ஸோ அப்படியும் பேசக்கூடாது. சரி, அதனால லிசன் டு மீ யூஸ் பண்ணக்கூடாது. அட்டென்ஷன் ப்ளீஸ்னா அதுவும் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கல, இனிமேலாவது கவனிங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை கவனப்படுத்துறதுக்காக த கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ட்ரெயின் எப்போ வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அட்டென்ஷன் ப்ளீஸ்னாலும் இது வரைக்கும் அவங்க கவனிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்கிற அந்த தோணி போயிடும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அலோவ் மீ டு எக்ஸ்பிளைன், பெர்மிட் மீ டு எக்ஸ்பிளைன் அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு அனுமதி கேட்குற மாதிரி ஆகிடும். ஒருவேளை அவங்க அனுமதி கொடுக்கலைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, அந்த மீனிங்கில் போயிடும். லெட் மீ கிளாரிஃபை, லெட் மீ மேக் திஸ் கிளியர் அப்படின்னா அது ஏற்கனவே அது டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த துணியில் போய் நின்றோம் இது. ஸோ அதனால தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. லெட் மீ எக்ஸ்பிளைன் தான் நம்ம ஒரு விஷயம் டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணாலும், இல்லை ஒரு விஷயத்துக்கு புதுசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனாலும் நம்ம ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், லெட் மீ எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு நியூட்ரல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன்.